ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிக்மாவில் வந்துட்டு நெக்ஸ்ட் சேலஞ்ச் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா 404 எரர் பேஜ் இருக்குல்ல, அந்த பேஜ் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதில் வந்து மெயின் திங் வந்து இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒன்று வந்து அட்ராக்டிவாக இருக்க காரணம் வந்து இந்த கலர் கிரேடியன்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரேடியல் கிரேடியன்ட் வந்து ஓகேங்களா, இந்த சைடில் டார்க்கஸ்ட்டும் இல்லை சென்டரில் வந்து லைட் ஷேட், இது ஒன்று. தென் இந்த 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 டிசைன் வந்து சம்திங் ஒரு கார்ட்டூன் மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதையும் வந்து நான் எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் இந்த ரெண்டு ஒர்க் தான் நான் வந்து அதனால இந்த கார்ட்டூன் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து ஒரு ஃப்ரேம் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் டெஸ்க்டாப்பில். சூஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கலரில் வந்து கிரேடியன்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. கிரேடியண்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரேடியல் வந்து சூஸ் பண்ண போகிறோம். ரேடியல் ஃபர்ஸ்ட் வந்து சென்டரில் இருக்க கலர் வந்து நான் சேம் இதே பிக் பண்ணிக்க போகிறேன். கலர் கோட் வேணால் செக் பண்ணிக்கோங்க. தென் டார்க் கலர் அவுட்டர் சைடு எல்லாமே டார்க் கலராக இருக்கணும். ஸோ வந்து டார்க் ஷேட் சூஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? இவ்வளோ தான் கலர். ஓகேங்களா? இந்த டார்க் ஷேட் வந்து கலர் கோட் இதுதான். உங்களுக்கு வந்து கலர் கோட் ஏதாச்சும் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் இல்லைனா வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து பின் பண்ணுறேன். கலர் கோட் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து நான் கண்டிப்பாக பின் பண்ணுறேன். ஓகேங்களா? வீடியோவில் வந்து பார்த்து நீங்கள் கலர் கோட் கெட் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அப்படி பண்ணுறேன். ஓகேங்களா? அதேமாதிரி ஃபான்ஸ் நான் ஸ்டைல் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷன் இல்லைனா வந்து கமெண்ட்டில் வந்து பின் பண்ணுறேன். கலர் கோட் ப்ளஸ் டெக்ஸ்ட் என்ன ஸ்டைல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கலர் வந்து சூஸ் பண்ணிட்டோம். இதை வந்து நான் ட்ரா பண்ணேன். நான் இதை வந்து அப்படியே ட்ரேஸ் தான் எடுக்க போகிறேன். ஓகேங்களா? நான் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் டு ட்ரா பண்ண போகிறதில்ல. சேம் எப்படி நான் வந்து ட்ரேஸ் எடுக்கிறது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பென் டூல் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த காலும் ப்ளஸ் கையும் வந்து எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்றத நான் காமிச்சிடுறேன். நம்ம ஒரு கை ட்ரா பண்ணால் போதும். இந்த சைடு நம்ம ஈஸியாக வந்து நம்மளால எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? தென் சென்டரில் ஃபேஸ் ஐயுமே வந்து ஒரு ஐ ட்ரா பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் நான் கை வந்து ட்ரா பண்ணிடுறேன். கலர் வந்து பிளாக்காக இருக்கனால உங்களுக்கு தெரியாது. ஸோ வந்துட்டு நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ நான் ட்ரா பண்ணுறது வந்து தனியாக தெரியும். ஓகேங்களா? திருப்பி நான் இங்கேருந்து வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா பெஸ்ட் வந்துட்டு அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிடுறேன். தென் வந்து அஹ், இந்த அடிஷ்னல் ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். அப்போனா வந்து நம்மளால் கலர் வந்து ஃபில் பண்ணிக்க முடியும். அதனால் ஓகேங்களா? இப்போ அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்சைடில் இருக்க இந்த எக்ஸ்ட்ரா பார்ட் இருக்குல்ல, இந்த ஃபிங்கருக்கானது இது எல்லாமே வந்து நம்ம வந்து பென் டூல் வச்சு ட்ரா பண்ணிடலாம். ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் அலைன் பண்ணுறது அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அலைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த ஆங்கிள் இருக்கும். இதை வச்சு நம்மளால் அலைன் பண்ணிக்க முடியும். தென் சேம் அதே மாதிரி
எல்லாமே வந்து ரவுண்டடாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சேம் இதுவும் வந்துட்டு ரவுண்டடாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ட்ரா பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே, ஒரு ஒரு சைடு நம்ம வந்து ட்ரா பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரெப்ளிகேட் பண்ணுறது எல்லாமே டூப்ளிகேட் பண்ணி நம்ம வந்து ஆப்போசிட்டாக வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கால் வந்து ட்ரா பண்ணிடுறேன். சேம் அதே மாதிரியே பென் டூல் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதை லைட்டாக நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் வந்து அலைன் பண்ணிக்கிறேன். தென் இப்போ வந்து இந்த சென்டரில் இருக்க சர்க்கிள் மாதிரி இருக்குல்ல, இதை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஃபில் கலர் கொடுக்க போகிறதில்ல. இந்த அவுட்லைனில் இருக்க ஷேப்புக்கு மட்டும் தான் நம்ம ஃபில் கலர் கொடுக்க போகிறோம். ஸோ வந்து இதை நான் சும்மா லைன் மாதிரியே வந்து நான் ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? சேம் அதே மாதிரி இதையும் வந்து ட்ரா பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரவுண்ட் வந்து நம்ம கொடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து ஐ வந்து ட்ரா பண்ணிடலாம். ஐ வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம பெருசு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் உள்ள ஒரு குட்டி சர்க்கிள், அதோட கலர் வந்து லைட்டாக நான் சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்காக நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறேன். அவ்வளோதான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ சேம் எல்லாமே வந்து நம்ம ரிப்ளிகேட் பண்ணால் முடிஞ்சு. ஓகேங்களா? மவுத்துமே நம்ம வந்து ட்ரா பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்போ ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், ட்ரா பண்ணியாச்சு. தென் கால் வந்து ட்ரா பண்ணிடுவோம். நம்ம ஃபில் கலர் வந்து கொடுத்துருவோம். ஸோ வந்து உள்ளே வந்து எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு ரெக்டாங்கிள் வந்து ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்டர் ரேடியஸ் வந்து கொடுக்குறேன். இதில் வந்து நான் ஸ்ட்ரோக் மட்டும் இப்போதைக்கு கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸ்ட்ரோக் வந்து ரெட் கலராக மாற்றிடுவோம். அவ்வளோதான். ஓகேங்களா?
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இமேஜை வந்து அப்படியே வெளியே எடுத்துருவோம். இப்போ எல்லாமே வந்து நம்ம ஒரு சைடு வந்து ட்ரா பண்ணிட்டோம். இப்போ டூப்ளிகேட் பண்ணி அப்படியே நம்ம வந்து அடுத்த சைடுக்கு வந்து வச்சா முடிஞ்சு. இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா குரூப் பண்ணிக்க போகிறேன். கால் தனியாக குரூப் பண்ணியாச்சு, தென் வந்து அதே மாதிரி கையும் குரூப் பண்ணியாச்சு. இது அப்படியே வந்து ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு இழுத்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட் ஆகிடும். இல்லை இது டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா காப்பி அண்ட் பேஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சேம் இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ளிப் ஹரிசாண்டல் அப்படின்ட்டு இருக்கும். இப்போ வந்து ஆப்போசிட் சைடாக சேஞ்ச் ஆகும். சேம் அதை அப்படியே நம்ம வந்து இந்த சைடு வச்சுருவோம். இப்போ வந்து கால் என்ன பண்ணுவோம், அதே மாதிரியே ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி இது பண்ணுங்க. தென் ஃப்ளிப் ஹரிசாண்டல் முடிஞ்சு. அவ்வளோதான். இப்போ வந்து கண்ணையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சேம் அதே மாதிரியே டூப்ளிகேட் பண்ணுவோம். ஃப்ளிப் ஹரிசாண்டல். ஓகேங்களா. இந்த கண்ணு மட்டும் நம்ம கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த சென்டர் பால் இருக்குல்ல, இதை மட்டும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா முடிஞ்சு. இப்போ நம்ம இதை வந்து ஃபில் பண்ணிடலாம். கலர் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை வந்து ஃபில் பண்ணிடுறேன். இதை வந்து சென்டோ பேக் வந்து நம்ம கொடுத்துடலாம். அப்போ கண்ணு வந்து தெரியும். ஓகேங்களா. இந்த கலர் வந்து நான் பிக் பண்ணிக்கிறேன். இது கலர் கோட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோட் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தென் சேம் அதே மாதிரியே இந்த கை வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில் கொடுக்கணும். ஸ்ட்ரோக் வந்து பிளாக் கலரே நம்ம கொடுத்துடலாம். இது கலர் கோட் நான் செக் பண்ணிக்கிறேன், 0 தான். ஸோ நீங்கள் 0 ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துடலாம். ஸ்ட்ரோக் வந்து ஒரு 2 பிக்சல் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா. சேம் இதையே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக் சாரி, நான் எஃபெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் மட்டும் 0வாக கொடுத்துடலாம், 2 பிக்சலில். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் இதை லைட்டாக அலைன் பண்ணிடுவோம். இதை சென்டோ பேக் கொடுத்துருவோம். இது பேக் சைடில் போய் இந்த சைடு இருக்கிறது வந்து தெரியாது. இப்போ அந்த அவுட்லைன் செலக்ட் பண்ணி ஒரு பிக்சல் போல் வந்து பார்டர் ரேடியஸ் வந்து நம்ம கொடுத்துடலாம். ஆர் 0.5 அந்த மாதிரி. ஓகேங்களா. அந்த ஷார்ப் கார்னர்ஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாகும். அதுக்காக நான் வந்து அப்படி கொடுத்துருக்கேன். நீங்கள் ட்ரா பண்ணும்போது பொறுமையாக ட்ரா பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். நான் வந்து சீக்கிரம் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகல, அதுக்காக நான் வந்து கொஞ்சம் குயிக்காக ட்ரா பண்ணேன். இதெல்லாமே நீங்கள் அலைன் பண்ணி கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கலர் ஃபில் பண்ணிட்டேன், காப்பி பண்ணுறேன். சேம் அதே மாதிரியே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ளிப் ஹரிசாண்டல் கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ இதை வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துருவோம். 0 2 பிக்சல். ஓகேங்களா. ஒரு காலுக்கு வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம். கலர் ஸ்ட்ரோக் வந்து 0 கொடுத்துடலாம். ஃபில் கலர் எல்லோ, இதையுமே வந்து 0 பிக்சல் கொடுத்துடலாம். ஃபில் கலருமே வந்து 0 தான். இதை குரூப் பண்ணிடுவோம். தனியாக கால் மட்டும் குரூப் பண்ணிவிட்டு bring to front. இப்போ இதில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா இதில் வந்து bring to front வந்து கொடுக்க முடியாது. ஓகேங்களா. இதை வந்து நம்ம கண்டிப்பாக சென்ட் டு பேக் கொடுத்து இதுதான் நான் வந்து கொஞ்சம் அலைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திருப்பி இதை வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஓவல் ஷேப் வர மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கணும். அவ்வளோதான், ட்ரா பண்ணியாச்சு. ஃபில் கலர் வந்து 0 ஸ்ட்ரோக் வேணாம், நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன். தென் காப்பி பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். ஓகேங்களா. முடிஞ்சு. இப்போ ஒரு சைடு வந்து நம்ம கால் பண்ணிட்டோம். இப்போ இந்த இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பார்டர் சாரி இந்த ரவுண்டடாக வந்து நான் கொடுத்துக்க போகிறேன். கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அலைன்மெண்ட் எல்லாமே, அப்போ தான் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். இங்கே ஒரு லைன் இருந்துச்சு, அதை காணோம்.
ஓகே, நம்ம இதை வந்து இங்கேயே மிஸ் பண்ணிட்டோம். ஃப்ரேம் வெளியே கொண்டு போனால் அன்குரூப் ஆயிரும். ஸோ வந்துட்டு அன்குரூப் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். bring to friend கொடுத்தேன். சம் குரூப்குள்ளே வந்து இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ வந்து இது குரூப்பில் இருக்குது, நான் வந்து அன்குரூப் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு ஈஸியாக இருக்கும். இப்போ குரூப் இதை மட்டும் தனியாக குரூப் பண்ணியாச்சு. சேம் அதே மாதிரியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம். ஃப்ளிப் ஹரிசாண்டல் கொடுத்தாச்சு. இப்போ இந்த இது வந்து வேண்டாம், நம்மளுக்கு கலர் ஃபில் பண்ணது போதும். ஈஸியாக வந்து நம்ம வச்சிடலாம். ஓகேங்களா? இதை வந்து சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. சேம் அதே மாதிரி சென்ட் டு பேக். கால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி. இந்த ஸ்ட்ரோக் சைஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. இது ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2லேருந்து 1.5 அந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேலன்ஸ் ஐ மட்டும் இருக்குது. அதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபில் கலர் வந்துட்டு எல்லோ தான். ஸோ நோ இஷ்யூஸ். அதுக்கப்புறம் இந்த பிளாக் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரோக்கில் வந்து கொடுத்துடலாம். 0.02 பிக்சல் கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் வந்து ரவுண்டடாக ஆக்கிக்கிறேன். ஓகேங்களா? அப்புறம் இதை வந்து பிளாக் காப்பி பண்ணிக்கலாம். சேம் இதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃப்ளிப் ஹரிசாண்டல். தென் ஐபால் மட்டும் இந்த சைடு வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? இப்போது இதை வந்து ஃபில் பண்ணிடலாம். ஃபில் கலர் 00, இதையுமே 00வா மாற்றிடலாம். முடிஞ்சு. அவ்வளோதான். சேம் அதே மாதிரி நம்ம வந்து பண்ணியாச்சு. ஓகே, ஐப்ரோ மிஸ் பண்ணிட்டேன். ஃபில் கலர் 00, சேம் அதே மாதிரி ஸ்ட்ரோக்கோ 00 கொடுத்துடலாம். இதையுமே அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஃப்ளிப் ஹரிசாண்டல் கொடுத்தீங்க அப்படின்னா முடிஞ்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து டெலீட் பண்ணிடுவோம். நம்ம இப்போ பண்ண டிசைன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மொத்தமாக சேர்த்து குரூப் பண்ணிடலாம். குரூப் பண்ணிவிட்டு சென்டராக வந்து அலைன் பண்ணிடலாம். இப்போது இது வந்து நார்மல் டெக்ஸ்ட்டு தான். ஓகேங்களா? இந்த டெக்ஸ்ட் வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க, என்ன டெக்ஸ்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். தென் வந்து நான் ஸ்ட்ரோக் சைஸ் வந்து 300 வச்சுருக்கேன், அதனால் இப்படி இருக்குது. ஓகேங்களா? பட் இது வந்து டெக்ஸ்ட் தான், நார்மல் நம்ம ஃபிக்மாவில் யூஸ் பண்ணுற டெக்ஸ்ட் தான். அந்த ஸ்டைல் யூஸ் பண்ணி தான் நான் வந்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? அப்புறம் வந்து இதை வந்து அலைன் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு என்ன ஸ்பேசிங் வேணுமோ அது எல்லாமே கரெக்டாக அலைன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த அலைன்மெண்ட் வந்து நம்ம கொடுத்தாச்சு. தென் இதை வந்து நம்ம குரூப் பண்ணிடலாம். குரூப் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சேம் அதே மாதிரியே இந்த டெக்ஸ்ட்டு இந்த பட்டன் எல்லாமே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். குரூப் பண்ணியாச்சு. சென்டர் அலைன்மெண்ட். இதுக்கும் எவ்வளோ ஸ்பேசிங்ஸ் வேணுமோ அதை நம்ம வந்து செக் பண்ணி இதை கொடுத்துக்கலாம். ஹரிசாண்டல் சென்டர், வெர்டிக்கல் சென்டர், அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகேங்களா? அடிஷ்னலாக நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் சைடில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து நான் ஃபுல் ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஈஸி அண்ட் சிம்பிள் தான். ஜஸ்ட் நம்ம இதை ட்ரா பண்ணுறதுக்கு மட்டும் தான் நம்மளுக்கு என்னாச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து டைம் எடுத்துச்சு. ஓகேங்களா? மற்றபடி ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த டிசைன் வேணும் அப்படின்னாலும்
நீங்கள் சேம் அதே மாதிரியே வீடியோலேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லைனா வந்து நான் கண்டிப்பாக ஃபிக்மா கம்யூனிட்டியில் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஓகேங்களா? நான் பண்ணுற ஒரு டிசைன் சேலஞ்சஸும் வந்து சீக்கிரமாக வந்து நான் ஃபிக்மா கம்யூனிட்டியில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.